தேங்க்யூ ஐஷு. ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்யூடா. அப்புறம் காலையில ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? டேய் கையில gift வேறயா? எங்க கூட பார்க்கலாம். என்னம்மா ரியா, நாங்க பிரிச்சு பார்க்கலாமா? உங்களுக்கு இல்லாத உரிமை ஐஷு, பிரிச்சு பாருங்க. பரவாயில்ல மச்சான். கல்யாணம் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படிடா புருஷனை பிரிக்கலாம்னு பொண்டாட்டிங்க யோசிப்பாங்க. ஆனா உனக்கு வரப்போற மனைவி அப்படி இல்ல. ரியா சூப்பர். என்னடா பிரிச்சிடலாமா? ஓபன் பண்ண ஐஷு. வேணாம் வேணாம், நீ தனியா உட்காந்து அப்புறமா பிரிச்சு பாரு. உங்களோட மூமெண்ட்டை நான் கெடுக்க விரும்பல. இந்தா. அப்புறம் சதி சார், இன்னைக்கு பிறந்தநாள் வேற, பார்ட்டி எதுவும்? அதுக்கு என்ன, வச்சிடலாம். ஹை சூப்பர் சார். இந்த அஞ்சலி என்ன ஆதி சார் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டா? கீர்த்தி விடக்கூடாது. இவ பக்கத்துல இருந்து ஆதி சார் கிட்ட ஸ்கோர் பண்ண பாக்குறான். அவர் மனசுல இடம் பிடிச்சிட்டானா அப்புறம் நம்ம கதி அவ்வளவுதான். இதோ இப்ப வரேன். ஏய் தள்ளி போடி. ஏடி நிக்கிறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இப்படிதான் இடிச்சிட்டு வந்து நிக்கணுமா? ஏய் அங்க இருந்து பார்த்தா சரியா தெரியல, அதான் கிட்ட வந்து பாக்குறேன். என்னது தெரியலையா? என்ன தெரியல? அது வந்து மேடம், அங்க இருந்து பாக்குறதுக்கு ஆதி சார் சரியா தெரியல, அதான் கிட்ட வந்து பாக்குறேன். ஆனா இப்போ வட்ட முகம், எம்பட்ட அழகு. வாவ். ஆதினா சூரியன். நீ சூரியனாக இருந்தால் அந்த ஒளி கதிராக நான் இருப்பேன். ஏய் ரெண்டு பேரும் என்ன வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி கேளுங்க சார், அவளை முதல்ல இந்த பக்கம் இருந்து துரத்துங்க. அஞ்சலி உனக்கும் சேர்த்துதான். ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? இடத்துல வந்து நின்னுக்கிட்டு. சார் அவளை போக சொல்லுங்கள், நான் போகிறேன். அவளை நிறுத்த சொல்லுங்கள், நான் நிறுத்துகிறேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரோட மூச்சை நிறுத்திடுவேன். சாரி சார், இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. நான் ஒர்க்க பாருங்க. எல்லாம் ஒன்னால தாண்டி, அழகா என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு, இப்படி வந்து கெடுத்துட்டியே. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது. என்ன படையப்பா நீலாம்பரியா பைத்தியக்காரி? ஏண்டா எதுக்குடா உங்களை திட்டுறேன்? நீ எத்தனை தடவை திட்டினாலும் அவங்க திரும்ப திரும்ப அதே தான் பண்ண போறாங்க. அது தெரியும்டா, அவங்க சும்மா விளையாட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஸ்பேஸ நம்ம கொடுக்க கூடாதுல்ல. அவங்களும் பொண்ணுங்க, நாளைக்கு மேரேஜ் நடக்கும். தேவையில்லாத இஷ்யூஸ் அவங்க லைஃப்ல வரக்கூடாதுல்ல. பாரா அப்பப்ப கருத்தா பேசுற. அதெல்லாம் அப்படிதான். சரி என்ன உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? வேலையை பாருங்க. ஏதோ வேலையை பார்க்கணுமா? டேய் பர்த்டே அதுமா உங்களை மீட் பண்ணுமேங்கிறதுக்காக வந்து அவ்வளவுதான். நான் ரியாவை கூட்டிட்டு இன்னைக்கு ஃபுல்லா ஊர் சுத்த போறேன். அச்சோ நானா வரல, இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்ததெல்லாம் போதும், ஒழுங்கா உட்காந்து வேலையை பாக்குறேன். அதெல்லாம் முடியாது, நீ வந்தே தீரணும். நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. பர்த்டே பேபி கேக்குறேன், மேடம் இன்னைக்கு நோன்லாம் சொல்லக்கூடாது. ஐஷு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா நமக்கு தான் கேவலம். கிளம்பிடலாம். கரெக்ட், அதே தான் நானும் நினைச்சேன். ஏய் ப்ளீஸ் டி, எனக்காக இன்னைக்கு ஒன் டே மட்டும் தானே கேக்குறேன். நோ முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏங்க என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். முடியாது. இதுக்கு தான் உங்க கண்ணை பாக்குறதே இல்ல. சரி, பட் ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கேயாவது போகலாம். ம். ஹாய்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. என்ன சார் ஃபர்ஸ்ட்லாம் தம்பின்னு கூப்பிடுவீங்க, இப்ப சார்னு கூப்பிடுறீங்க? எங்க மேடம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதான் இந்த மரியாதை. நீங்க வழக்கம் போல என்ன தம்பின்னு கூப்பிடலாம். சரி உங்க மேடம் எங்க? மேடம் பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காங்க சார், இருங்க வந்துருவாங்க. என்னண்ணே ஏதாவது கேஸா? அட கேஸெல்லாம் இல்ல தம்பி, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமையானா மேடம் இங்க வருவாங்க, என்ன இங்க நிக்க சொல்லிட்டு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. எங்க ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னு நீங்க கேட்டதில்ல? கேட்டாலும் மேடம் பதில் சொல்ல மாட்டாங்க தம்பி. மேடம் கிட்ட பேசுறதுக்கே நானும் பயப்படுவேன். ஓ அப்படியா, சரிண்ணே. ஏன் தம்பி மேடம் இங்கதான் இருக்காங்கன்னு நீங்க எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்தீங்க? அவ வீட்ல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா சிக்னல்ல நீங்க ரைட் எடுத்துட்டீங்க. சடனா என்னால திருப்பி வர முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ ஃபாலோ பண்றதையே அப்ப வேலையா வச்சிருக்கீங்க. அப்படி கூட சொல்லலாம். ஏய் நீங்க என்ன பண்ற? மேடம் சார் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காரு. உனக்கு என்ன பைத்தியமா? எங்க போனாலும் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. அட என்ன மேடம் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பின்னாடி சுத்தாம வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினா இந்த ஊர் உலகம் என்ன தப்பா பேசாது? கல்யாணம் ஆன பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணாத. ஓ கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன வேணாலும் பண்ணலாமா? டேய் அச்சோ டேலாம் கோவப்படாத. கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா, உன்னை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்க வந்தேன். நீ என்னென்ன மீனிங்ல பேசுறன்னு எனக்கு தெரியும். அண்ணா நீங்க போய் ஜீப் கிட்ட வெயிட் பண்ணுங்க, வரேன். சரிம்மா. ஏண்டா உனக்கு அறிவில்ல, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது? ஆமா இப்ப எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அட என்ன சைலமா, புருஷன்மார்கள்லாம் பொண்டாட்டி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு பல பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை இப்படி சுத்தி சுத்தி வரேன், நீ என்னடானா எதுக்கு வரேன்னு கேக்குற? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் இப்படிதான் சுத்தி சுத்தி வந்து அன்பு காட்டுறங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ண வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே கண்டுக்காம இருக்க வேண்டியது.
செல்லம் அதுக்கெல்லாம் பயப்படாத. இந்த அருண் அப்படி இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதை விட 100 மடங்கு உனக்கு காதலிப்பேன். உன் காதல் கத்திரிக்காலாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், கிளம்பு. அட என்னம்மா துரத்தி துரத்தி காதலிக்கிறேன், இப்படி துரத்திட்டே இருக்கேன். ஏன்னா நான் போற இடத்துல வர இடத்துல நீ இப்படி ஃபாலோ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே இப்படி வேற வேலை வச்சுக்காத. ஏன் உன்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சிருங்கிற பயமா? ஏய், என்ன உளற? உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். இங்க பாருங்க அருண், அன்னைக்கு குழந்தை போட்டோவை என் ரூம்ல பாத்துறீங்க. அதை வச்சு நீங்களா கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அதான் இதுதான் போலீஸ் மூலங்கிறது. அவ்வளவு ஷார்ப்பா வேலை செய்து என் கண்ணை பார்த்ததுமே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க பாருங்க ஷைலு, உங்க மேல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா உங்க பேச்சுல என்னைக்குமே தடுமாற்றம் இருந்ததே இல்ல. ஆனா அந்த குழந்தைய பத்தி பேசும்போது மட்டும் லேசா பதட்டமானீங்க. அதுக்காக அதுக்கு கண்ணு மூக்கு காது வச்சலாம் நான் யோசிக்க மாட்டேன். என்னன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். ஹலோ மேடம். என்ன சார் பூ விற்க வந்திருக்கீங்களா? இந்த மேடம் பூவெல்லாம் வாங்க மாட்டாங்க சார். அது இல்ல, இந்த மேடம் 6 மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எது 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? பாக்குறதுக்கு மேடம் புனகி அரசி ஸ்னேகா மாதிரி இருக்காங்க. நானும் ஒரு சாயல்ல விஜய் மாதிரி இருக்கேன். எது விஜயா? ஆமா சார். என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் நாங்க 2 பேரும் ஜோடியானா வசீகர படமே எடுத்துடலாம், அப்படிதானே? ஆமா சார், அதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? ச்சே. சார் கொஞ்சம் தள்ளிக்கிட்டீங்கன்னா மேடம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். மேடம் நீங்க ஏன் விரும்புறீங்க? ரொம்ப ஹோம்லியா அடக்க ஒடுக்கமா இருக்காங்க. ஓ, அடக்க ஒடுக்கம். டேய், நக்கலா பார்த்தா மூஞ்சி பேத்துருவேன். மேல சொல்லுங்க. அப்புறம் எங்க பக்கத்துல இருக்கிற அனாதாசிரமத்துக்கு அடிக்கடி வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப கருணை உள்ளத்தோட இருக்காங்கல்ல, அதான் எனக்கு அவங்கள பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. பா, லவ் பண்றதுக்கு என்ன ஒரு காரணம். சூப்பருங்க, கையை கொடுங்க. சார் கையெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம். எனக்கே ப்ரப்போஸ் பண்றதுக்கு இன்னைக்கு தான் தைரியம் வந்திருக்கு. ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிடுறேனே. ஓ அப்படியா, சரி ஓகே. நீங்க பண்ணிட்டு உயிரோட இருந்தா கிளம்புங்க. என்ன சார் உயிரோட இருந்தாவா? உங்க உயிருக்குயிரா காதலியான காதலிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா? சரி ஓகே சார், கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். நான் இங்க நிக்கிறதுல உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? நீங்க அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஓகே சார், அதுவும் சரிதான். மேடம் நான் உங்களை 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நான் யாருன்னு தெரியும்ல. உன் பெயரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பெயர் வைத்தேன், அது உனக்கே தெரியாது. சூப்பர் சார், நீங்க நல்லா பாடுறீங்க. உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. யூ கண்டினியூ. ஓகே சார். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உன் பெயரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பெயர் வைத்தேன், அது உனக்கே தெரியாது. ஏய், நீ பாடுறதை விட அவன் பாடினதே மேல். மேடம் நான் உங்களை காதலிக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காகவே அர்ப்பணிக்க ஆசைப்படுறேன். இந்தா உன் வாழ்க்கை முழுவதையும் அவங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்வ? சார் குறுக்க குறுக்க பேசாதீங்க சார், அப்புறம் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துடுவேன். ஓ சாரி சாரி, யூ கண்டினியூ. டேய், நான் யாருன்னு தெரியாம நீ என்ன கலாய்ச்சிட்டு இருக்க. நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். எது இன்ஸ்பெக்டரா? பாக்குறதுக்கு அழகா வேற இருக்கும். இது தெரியாம 6 மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே. சரி, இவளும் ஒரு பொண்ணு தானே, ட்ரை பண்ணி பாப்போம். வந்தா மழை, போனா முடி. என்ன சத்தமே இல்லாம ஆஃப் ஆயிட்டேன்? மேடம் நீங்க இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன, நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நீ பேனாவாக இருந்தால் நீ எழுதும் எழுத்தாக மாறி விடுவேன். நீ போலீஸாக இருந்தால் அந்த இடத்தில் நான் திருடனாகவே மாறி விடுவேன். அவங்க ஜீப்பா இருந்தா நீ டயரா மாறிடுவியா? அட சிரிக்கிறான். ஒருவேளை இவளுக்கு கவிதைனா பிடிக்குமோ? டேய், நான் நல்ல மூட்ல இருக்கும் போதே ஓடி போயிடு. இது கவிதையா? நினைச்சாலே சிரிப்பு வருது. பட் ஐ லைக் இட். இத்தனை நாள சுத்தி சுத்தி வரோம், நம்மளும் லைக் பண்ண மாட்டேங்கிறான். இவன் சொன்ன மொக்க கதைக்கு லைக் இட்டுங்கிறான். இப்போ என்ன கவிதை சொல்றது? அருண் காம்படிஷன் ஹெவியா இருக்கு. முதல்ல இவனை அடிச்சு பத்திட்டு அதுக்கப்புறம் கவிதை சொல்லலாம். மேடம் நீங்க இன்னைக்கு லைக் இட்னு சொல்லிட்டீங்க. ஒரு நாள் என்ன பார்த்து லவ் யூன்னு சொல்வீங்க பாருங்க. டேய் அடிச்சு முகரையெல்லாம் உடைச்சிருவேன். இத்தனை நாள சுத்திக்கிட்டு இருக்கேன், டப்பா கவிதையை சொல்லி கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? இப்போ நான் எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் அந்த ரோஸை குடா. சார் கப்பிள்ஸ் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நடுவுல நீங்க யாரு? அடிங்க செம்பட்ட இருக்கிற 4 முடிய புடிங்கிட்டு விட்டுருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்? எது உங்க பொண்டாட்டியா? சார் வந்ததுல இருந்து மேடம் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்போ உங்க பொண்டாட்டிங்கிறீங்க. என்னாலலாம் நம்ப முடியாது. நீ நம்பவே தேவையில்ல. ஒழுங்கா அந்த ரோஸை கொடுத்துட்டு கிளம்பிடு.
அதெல்லாம் முடியாது. மேடம் சொல்லட்டும், நான் கிளம்புறேன். மேடம், நீங்க சொல்லுங்க. இவர் உங்க புருஷனா? சேச்சா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க வேற சார். நீங்க என்னடான்னா அவங்கள பொண்டாட்டிங்கிறீங்க. அவங்களுக்கு உங்களை தெரியவே தெரியாதுங்கிறாங்க. எப்படி நம்புறது? அது எங்களுக்குள்ள ஒரு சின்ன பஞ்சாயத்து. அதான் எனக்கு யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறா. என்ன பஞ்சாயத்து? எனக்கு 3 குழந்தை போதும்னு சொன்னேன். அவ 6 குழந்தை வேணும்னு கேக்குறா. அதான் ஒரே சண்டை. அட பாவி. டேய், நான் எப்படி அப்படி சொன்னேன்? ஆளை மூஞ்சி முகரையும் பாரு. அட என்ன செல்லம், நீ தானே சொன்ன. நான்லாம் ஒண்ணு அப்படி சொல்லல. 6 குழந்தை, அதுவும் நான் கேட்டனா? ஏண்டாமா, அதுவும் பத்தாதா? இங்க பாருங்க அருண், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தீங்க, புடிச்சு ஜெயில போட்டுறேன். கைது செய்வது நீயாக இருந்தால் சரணடைகிறேன். சிறை கைதியாக அல்ல, உன் மனதில் ஆயுள் கைதியாக. மேடம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிடுறது கூட கேட்காம இப்படி பாத்துக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள நம்ம தான் வந்துட்டோம் போல. இதுவும் போச்சா? ஏற்கனவே 100வது காதல் தோல்வி. இதோட 101. நட்சத்திரங்களே, உங்க கூட்டத்துக்கு நடுவுல இருந்தாலும் நிலா என்னமோ தனியா ஆனது மாதிரி தான் நிக்குது. அந்த மாதிரி தான் நானும். என்னை சுத்தி 1000 உறவு இருந்தாலும் நான் என்னமோ தனியா தான் நிக்கிற மாதிரி இருக்கு. விடிஞ்சா நிச்சயதார்த்தம். நியாயப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இதெல்லாம் நடந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா பாரு, எனக்கு என்னமோ அப்படி அமையல. எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. ஆனா அவருக்கு வேற ஒரு பொண்ணு தானே பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு வேற தெரியல. இதுக்கு இடையில இப்படி ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம், இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்ல? என்னவோ என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். இனி என்னால எதையும் மாத்த முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம். நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை ஹாப்பியா வச்சுக்கலாம். எனக்கு அருண் சாரும் அனீஷும் பேசணும்னு ஆசையா இருக்கு. நாளைக்கு நிச்சயத்தை சாக்கா வச்சுட்டு எல்லாரும் ஒரே இடத்துல ஒண்ணா கூடுவாங்க. ஆனா எனக்கு வாழ்க்கை முழுக்க அவங்க குடும்பம் ஒண்ணா இணைஞ்சிருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஐஷு, வா ஆதி, நீனும் தூங்கல? இல்ல ஐஷு, தூக்கம் வரல. உனக்கு என்னாச்சு? தனியா மேல நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? அதுவா, சும்மா இன்னைக்கு ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல, அதான். ஓ, ஓகே ஓகே. விடிஞ்சா நிச்சயதார்த்தம். அதான் நர்வஸா இருக்குன்னு நினைச்சேன். அதுவும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு புதுசு இல்ல. ஏய், நிச்சயம் கல்யாணம் எல்லாம் ஒரு முறை தான் நடக்கும். எல்லாருக்கும் அது புது அனுபவம் தான். ஐஷு, உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா? கேளுடா. உனக்கு உண்மையாவே அனிஷு பிடிச்சிருக்கா? இதுல என்ன டவுட் உனக்கு? இல்ல, கேட்கணும்னு தோணுச்சு. உண்மையாவே என் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. ஓ மேல ப்ராமிஸா? எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. ஓகே ஐஷு, நீ சிரிச்சுட்டே சொல்றத பார்த்தா உனக்கு உண்மையாவே அவர் பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. எதுக்கு உங்ககிட்ட கேட்கறேன்னா, எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு டவுட் இருக்கு. உன்னை சுத்தி எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லிஃப்ட் ஆக்சிடென்ட், அப்புறம் அன்னைக்கு உன் மேல பட்டாசு பட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அதுல இருந்து மனசு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. உன்னை சுத்தி எல்லாமே தப்பா நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. நீ ஏன் அது இப்படி லூசு மாதிரிலாம் யோசிக்கிற? யார் காரணமா இருக்க போறா? அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்ல ஐஷு, நிச்சயமா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாரும் அப்படிப்பட்டவங்க கிடையாதுதான். ஆனா காவ்யா டேய், காவியாவும் நம்ம ஃபேமிலி தானே? நம்ம ஃபேமிலி தான். ஆனா என் மாமனை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். அவர் குணம் சரி கிடையாது. அதே மாதிரி தான் காவ்யாவும் இருப்பாளான்னு தோணுது. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ ரொம்ப நேரம் தூங்காம இருக்கல, அதான் இப்படி லூசு மாதிரி எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. போய் தூங்கு, எல்லாம் சரியாயிரும். இப்படிலாம் பண்றதுக்கு அவளுக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது? ஐஷு, சதீஷ் நீ நான் 3 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே பழகுறோம். அதனால நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு அது என்னைக்கும் தப்பாவே தெரிஞ்சதில்ல. ஆனா காவ்யா அப்படி இல்ல. அவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. அதனால நம்ம கல்ச்சர் அவளுக்கு தெரியாது. அங்கேயும் ஒண்ணா மண்ணா பசங்க கூட விளையாடுறது எல்லாம் உண்டு. ஆனா நம்ம 2 பேரும் பேசுறது பிடிக்காம தான் அவ இப்படி நடந்துக்கிறாளுன்னு தோணுது. இது அவகிட்டயே நான் நேரடியா கேட்டுட்டேன். ஆனா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அழுதுட்டா. எது? அவகிட்டயே ஸ்ட்ரைட்டா கேட்டுட்டியா? டேய், லூசா நீ? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். சும்மா தேவையில்லாம யோசிக்காம போய் தூங்குற வேலைய பாரு. வெடிஞ்சா நிச்சயதார்த்தம். நானே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன பண்ண போற? இல்ல, கரெக்டான டைமுக்கு கிளம்பணும்ல. மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. லேட் ஆயிடக்கூடாது. அத பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐஷு, நீ உண்மையாவே நார்மலா தான் இருக்கியா? ஆமாடா, நான் நார்மலா தான் இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அன்னைக்கு லிஃப்ட்ல நடந்தது, அப்புறம் பட்டாசு வெடிச்சது, எல்லாமே தற்செயலா நடந்தது. நீ உன்னை போட்டு குழப்பிக்காத. போய் நிம்மதியா தூங்கு.
அப்புறம் இன்னொரு தடவை காவியா கிட்ட இப்படி எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காத. பாவம் அவன் சின்ன பொண்ணு. அவ ரொம்ப அப்செட் ஆயிட போறா. நான் கேட்டதுமே ரொம்ப அழுதுட்டா. பாவமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே இருக்கு. அதான் இல்லன்னு சொல்றல. ஃப்ரீயா விடு. சரிடா, நீயும் போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். உள்ள அப்படி என்ன கிஃப்ட் இருக்கும்? ஷர்ட் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டான். வாட்ச் இல்ல ரிங்கா தான் இருக்கணும். சதீஷ் சாப்பிட பாப்பா. அட கையில என்ன gift? என்ன பிறந்தநாள் gift-ஆ? எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. எங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். அம்மா, சாப்பிடுறதுக்காக தானே கூப்பிட வந்தீங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரிச்சு பார்க்கறேன். அம்மா முன்னாடி gift பிரிக்கிறதுக்கு பயப்படுறேனா? நிச்சயமா இதை என் மருமக தான் கொடுத்திருக்கணும். என்ன ஐஷு கொடுத்தாளா? அம்மா, உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஐஷு அப்படி சொல்லாதீங்கண்ணா. எங்களுக்குள்ள அப்படிலாம் எந்த ஃபீலிங்ஸும் இருந்ததில்ல. நம்பிட்டேன்டா. எனக்கு என்னமோ அவ தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு தோணுது. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஐஷு எப்பவுமே எங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஓ அப்படியா? சரி அப்புறம் ஏன் பயப்படுற? இந்த gift திறந்து காமி. அப்புறம் அவ ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டான்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதானே, இருங்க திறக்கிறேன். அட மிரர், அது ஹார்ட் ஷேப்ல. இதுல இருந்தே தெரியல. இது போட்டோ ஃப்ரேம் ஆச்சே. இதுல என் போட்டோ தான் இருக்க போகுது. அம்மா பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. என்னடா கையில வச்சுட்டு உனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க? நிச்சயமா இதுல ஐஷுவோட போட்டோ உன் போட்டோ இருக்க போகுது. அதானே? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்புறம் இத ஐஷு என்கிட்ட ஒண்ணு கொடுக்கல. ஐஷு கொடுக்கலனா அப்ப வேற யார் கொடுத்தா? ஆதி கொடுத்தானா? ஆதி எதுக்கு இதெல்லாம் உனக்கு கொடுக்க போறான்? இத வேற ஒருத்தங்க எனக்காக கொடுத்தாங்க. ஓ அப்படியா? சரி ஆன் பண்ணு, என்னன்னு பார்க்கலாம். டேய் என்ன இதெல்லாம்? யார் இந்த பொண்ணு? அம்மா, இவ பேரு ரியா. ஏண்டா எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் போக்கே சரியில்லை. நேரம் கிட்ட நேரத்துல போன் பேசிட்டு திரியற. ஆமா எங்க இருக்கா இவ? உனக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்க வேண்டியதானே? நானே கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். காதலுக்கு என்ன நான் எதிரியா? நீ ஏதாவது ஒரு பொண்ணு காதலிச்சிட மாட்டியா? இழுத்துட்டு வந்துட மாட்டியான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எனக்கு தெரியாம கல்யாணத்தையே பண்ணிட்டல. இப்படி என் நெஞ்சில நெருப்படி போட்டுட்டியடா. உன்னெல்லாம் வளர்த்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம பண்ணிட்ட. உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. அம்மா அம்மா, பொறுமை பொறுமை. எங்க 2 பேருக்கும் கல்யாணம்லாம் ஆகல. எது கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகாம தான் இப்படி ஒரு போட்டோ எடுத்து அவ உனக்கு அனுப்பி வச்சிருக்காளா? அம்மா, சீரியஸாவே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலனா இந்த போட்டோ எப்படி வந்துச்சு? இந்த பொண்ணோட பேர் ரியா. என்னோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே இவள் எனக்கு தெரியும். இவளை தான் சின்ன வயசுல இருந்து நான் காதலிக்கிறேன். டேய் அப்ப ஐஷு? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, ஐஷு எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் மனசுல இருக்கிறத இவகிட்ட சொன்னேன். அவளுக்கும் ஓகே தான். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். மத்தபடி கல்யாணம்லாம் ஆகல. இது வெறும் போட்டோஷாப் தாமா. போட்டோஷாப் தானா? நான் கூட பயந்தே போயிட்டேன். எங்க எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டியோன்னு. சரி குடும்பம்லாம் எப்படி? கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தாமா. ஆனா ரொம்ப நல்லவங்க. காசு பணத்துல என்னடா இருக்கு? நல்ல குணம் இருந்தா போதும். உனக்கு ஓகேனா சொல்லு, அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசிட்டு வந்துடலாம். இல்லம்மா, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்னடா? நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, சின்ன வயசுல என்னால ஒரு பொண்ணு ஸ்கூலை விட்டு போயிட்டானே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உங்க மடியில படுத்து கூட அழுதுருக்கேன்ல. ஆமா. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த விஷயம் தெரியாதனாலதான் என்ன காதலிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை தெரிய வந்துச்சுன்னா என்ன வேணும்னு சொன்னாலும் சொல்லிடுவா. அதனால கொஞ்ச நாள் அவளை காதலிச்சு அவ மனசுல இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அடப்பாவி, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா? சீக்கிரம் உன் மனசுல இருக்கிற அத்தனையும் அவகிட்ட சொல்லிடு. இல்லனா வேணான்னு சொல்லிட போறா. சொல்லிடுறேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஐஷுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட். என்னடா இப்படி திடுதிப்புன்னு சொல்ற? இன்னும் ஒரு ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட சொல்லல. எல்லாமே அவசர அவசரமா நடக்குதுமா. அங்குளும் ஆன்ட்டியும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. பையன் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான் அவசர அவசரமா என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. ஓ அப்படியா? சரிடா. எனக்கா இருந்தாலும் அவதான் நம்ம வீட்டு மருமகன மனசுல ஒரு கோட்டையை கட்டிருந்தேன். சரி பரவாயில்ல, போட்டு விடு. இவளும் அழகா தான் இருக்கா. நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லி முடி. அப்புறம் வீட்டுல போய் பேசலாம். சரிம்மா. அம்மானா அம்மாதான். எங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். இன்னைக்கு எப்பவுமே உன் சந்தோஷம் தானே முக்கியம். சரி நீ சீக்கிரம் சாப்பிடவா. கனவு கண்டுட்டே உட்காந்துட்டு இருக்காத. சரிம்மா. இதை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். போங்க. மேடம் நமக்காக கொஞ்சம் ஓவரா தான் யோசிச்சிருக்காங்க. இவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஒரே நைட்ல இது எப்படி பண்ணிருக்க முடியும்? போட்டோஷாப்பா இருந்தாலும் ரியலிஸ்டிக்கா இருக்கு. சீக்கிரமா இந்த போட்டோல இருக்கிற மாதிரி இவளும் நானும் ஒரே மேடையில ஒண்ணா நிக்கணும். டேய் தம்பி சாப்பிடவா? இதோ வரேம்மா. நிஜமென்று நினைக்கவில்லை,
நேரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லை. ஐஷு கழுத்தை பாரு, 100 சவரன் இருக்கும் போல. உங்க மாமாவும் அத்தையும் இருக்காங்களே, சரியான அடி முட்டாள். கொஞ்சம் விட்டு அந்த அனாதை பொண்ணுக்கு எல்லாத்தையுமே எழுதி வச்சிருவாங்க போல. விடக்கூடாதுமா, இதை விடவே கூடாது. உங்க 2 பேரும் சேர்ந்து ஐஷு மேடம் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியான சொத்து பிசாசுக்கு போல. ஏய், அடுத்தவங்க பேசுறது கேட்கறதே தப்பு, அதுல டிஸ்கஷன் வரையா? வாய் மூடிட்டு இருங்கடி. நாங்களா வேணுனேவா போய் கேக்குறோம்? எங்க காதுல விழற மாதிரி அவங்க பேசுறாங்க. கேட்டும் கேட்காத மாதிரி அமைதியா நினைக்கணும். வாய் மூடிட்டு அமைதியா நிலுங்க. அப்பா, சும்மா சொத்து சொத்துன்னு அலையாத. எனக்கு என் மாமா கிடைச்சா மட்டும் போதும். நான் ஐஷு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணமே என் மாமா மட்டும்தான். மற்றபடி எனக்கு இந்த பணத்தாசெல்லாம் கிடையாது. என் மாமா கூட இருந்தா போதும். என்ன காவியமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? உன்னை வச்சு அப்பா என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கேன். இங்க பாரு, உன்னோட எண்ணம் அவங்களோட பணத்தை அடையிறதா இருந்தா அது நடக்கவே நடக்காது. என் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுல நான் வாழணும்னு ஆசைப்படுறியா? நிச்சயமா அது நடக்கும். இந்த காவியா அதை நடத்தி காட்டுவேன். அதுக்கு யார் குறுக்க வந்தாலும் அவங்கள கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். அத்தி, அஞ்சலி, கேட்டியாடி? இது தெரியாம ஆதி சார்னு நம்ம வேற பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கேக்குதுடி. பாவம் ஆதி சார் இந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போறாரு. அங்க பாரு, நம்ம சார் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா சிரிச்ச முகமா இருக்காரு. ஆனா இது சரியான கொலைகாரி. கரெக்ட் அஞ்சலி, கரெக்ட். இவளுக்குலாம் சார் கிடைக்கவே கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தட்டுறோம் தூக்குறோம். சரியா சொன்ன, தட்டுறோம் தூக்குறோம். ஆதி சார் நமக்கு தான். நீங்க 3 பேரும் என் மாமா ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க தானே? ஆமா மேடம். ஏதோ ஆதி சார்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என் மாமா பத்தி ஏதாவது பேசுனீங்களா? ஏ அஞ்சலி, வசமா மாட்டணும். காதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரியான பாம்பு காதுடி. சரி சரி, விடு, சமாளிக்கலாம். ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். என் மாமா பத்தி ஏதாவது பேசுனீங்களான்னு கேட்டேன். அது வந்து மேடம், ஆதி சார் இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்ல, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, என் மாமாவை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். தேவையில்லாம என் மாமா பத்தி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன தவிர வேற யாரும் அவரை ரசிக்க கூடாது. இதுக்கப்புறம் எங்கேயாவது அவரை பத்தி பேசுறதையோ சைட் அடிக்கிறதையோ பார்த்தேன், தொலைச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது மேடம். என்ன புரிஞ்சுது? நீங்க ஒரு சைக்கோன்னு. ஏய், என்ன திமிரா? பின்ன என்ன மேடம், சாரை பார்த்து சும்மா ஹேண்ட்ஸம்னு சொன்னதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்ப உங்களை சைக்கோன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றதா? ஏய், ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. அரை வாங்கிட்டு போயிடாதீங்க. எது அடிப்பீங்களா? அடிச்சுட்டு போயிட முடியும். 2 பேரும் சேர்ந்தோன்னு வைங்க, கும்முன்னு குமரிடுவோம். பாக்குறதுக்கு பெண் தானே, ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு நினைச்சிடாதீங்க. நாங்க கொஞ்சம் ரகுடான ஆளு. உங்க வேலைலாம் எங்ககிட்ட செல்லாது. நாங்க எங்க சேர சைட் அடிப்போம். ஏன் இழுத்து போட்டு கிஸ் கூட அடிப்போம். ஏய், ஏய்க்கு அப்புறம் பி ஏன் மேடம் தெரியாதா? என்னடி விட்டா 2 பேரும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் நினைச்சா இந்த வேலையிலேயே உங்களால இருக்க முடியாது. ஓ அப்படியா? சரி, சேலஞ்ச், அதையும் பார்த்துடலாம். எங்க ஆதி சாரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதுக்காகலாம் எங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டாரு. இத்தனை வருஷமா அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம். அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்கடி, என்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நல்லா இல்லதான். இப்படி மூஞ்சி வச்சுக்காதீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன இந்த கலாய் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏய் ரியா, அஞ்சலி, தேவையில்லாம வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம். வாயை மூடிட்டு இருங்க. அட நீ சும்மா ரெடி. இவள மாதிரி ஆளுக்கலாம் இப்படிதான் பேசி விடணும். சும்மா சாரை பார்த்தன்னு சொன்னதுக்கு என்ன எதிரினா? இப்ப பாரு, வாயை மூடிட்டு இருக்கா. ஏய் உங்கள காவியமா, உன்கிட்ட மோதுற அளவுக்கு இவங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. நீ வா போலாம். ஏண்டி, உங்களால சும்மாவே இருக்க முடியாதா? அவ பேசுனதை நீயும் கேட்க தானே செஞ்சா? அதான் நல்லா செஞ்சு விட்டுட்டோம். அது என்ன மேடம், நீங்க என்கேஜ்மெண்ட் நமக்கு தான். இப்படி கொஞ்சம் கூட சிரிக்காம இருந்தா எப்படி? கொஞ்சமாவது சிரிங்க. இப்படியே முகத்தை வச்சிருந்தா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். எனக்கு என்ன மேடம், ரொம்ப சிம்பிளா கிளம்பிருக்கீங்க. எனக்கு இப்படி இருக்கதா பிடிச்சிருக்கு. ஏன் உனக்கு பிடிக்கலையா? டார்லிங், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இவ்ளோ அழகா ரெடி ஆயிட்டு கொஞ்சம் சிரிக்கலாம்ல மேடம்? நீங்க சிரிச்சா புன்னகை அரசியே தோத்து போயிருவாங்க. ஏய் புழுகு மூட்டை, நீ புழுகிறதுக்கு ஒரு அளவே இல்ல. நீ அளந்து விடுறதெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐஷு, என்ன சார்? என்னங்க நீங்க முகத்துல ஒரு பதட்டமே இல்லாம இருக்கீங்க? இப்ப நான் பதட்டமா இருந்தா மட்டும் நிச்சயம் என்ன நிக்கவா போகுது? எனக்காக நீங்க உங்க லைஃபையே ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலனா இப்ப கூட சொல்லிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு. நிச்சய வலைய படிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஐயரி, ஒரு நிமிஷம்.
நிச்சய ஓலைய இப்போதைக்கு படிக்க வேண்டாம். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அம்மாடி, உன்னோட எந்த கண்டிஷனா இருந்தாலும் நாங்க நிறைவேற்றுறோம். ஆனா இப்படி நிச்சயத்துல தடை போடக்கூடாது. இல்ல ஆண்டி, நான் சொல்ல போற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த நிச்சயமே எனக்கு வேண்டாம். என்னம்மா திடுதுப்புன்னு இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறா? சரி, என்ன கண்டிஷன் சீக்கிரம் சொல்லு. ஐஷு, விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. சொல்றேன் ஆண்டி. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னோட பெத்தவங்க என் கூட இல்ல. நான் சின்ன வயசுல இருக்கும் போதே தவறிட்டாங்க. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அந்த கவலையே இல்லாம நான் வளர்ந்ததுக்கு காரணம் என்னோட குடும்பம் தான். ஆன்ட்டி, அங்கிள், ஆதி, சதீஷ் இவங்க 4 பேரும் என்ன எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. பார்வை இல்லாத நேரத்துல கூட நான் சந்தோஷமா இருந்தேன்னா அதுக்கு அவங்களோட பாசம் தான் காரணம். அதனால நான் கல்யாணம் பண்ணி போற வீட்லயும் பெரிய கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கூட்டு குடும்பம் இல்லாட்டியும் நம்மளோட குடும்பம் ஒண்ணா இருக்கணும். அதாவது நீங்களும் அங்கிளும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கணும். இத்தனை வருஷமா ஏதோ ஒரு காரணத்துக்காக மனஸ்தாபத்துல 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றீங்க. ஆனா இனிமே அப்படி இல்லாம நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல ஒத்துமையா இருக்கணும். நீங்க, அங்கிள், அப்புறம் அருண், சைலு சிஸ்டர், நம்ம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நடந்துச்சுன்னா இந்த நிச்சயம் நடக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்க முடியாதுன்னா எனக்கு இந்த நிச்சயம் வேண்டாம். என்ன சார், ஐஷு பேச ஆரம்பிச்சதுல இருந்து பல்ல காட்டிட்டே இருக்கீங்க? அவங்க சொல்றது நடக்குமான்னு தெரியல, ஆனா நடந்தா நல்லா இருக்கும். அம்மா, அப்பா, நான், தம்பி 4 பேரும் ஒரே வீட்டுல ஒண்ணா இருக்கணுங்கிறது என்னோட ஆசையும் கூட. கவலைப்படாதீங்க, நிச்சயமா நடக்கும். ஏன் செய்யுமா, எனக்காக நீயும் கண்டிஷன் போட போறியா? ஐஷு பேசி எப்படியாவது ஒத்துக்க வச்சிருவாங்கன்னு தோணுது. அம்மா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கக்கூடிய ஆள் இல்ல, பார்க்கலாம். என்ன ஐஷுமா திடுதிப்புன்னு வந்து இப்படி சொல்றா? ஏன் ஆண்டி, உங்க வீட்டுக்கு மருமகளை வரப்போறது கேக்குறேன். எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? இல்லடா, சேரவே முடியாதுன்னு பிரிஞ்சு போன உறவை நீ திரும்ப ஒட்ட வைக்க பாக்குற. ஆண்டி, பிரிவுங்கிறது உங்க கோபத்துல நீங்க சும்மா தவறுதலா எடுத்த முடிவு. உங்க மனசுலயும் அங்கிள் மனசுலயும் இன்னும் அதே காதல் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. என்ன அங்கிள், நான் சொல்றது சரிதானே? அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. சரி, ஓகே. அப்படின்னா எனக்கும் இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம். ஐஷு, இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நடக்காது. ஏன் சார் நடக்காது? அதெல்லாம் நடக்கும். நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. கல்யாணம் முடிஞ்சு நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா இருப்போமான்னு தெரியல. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னும் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே. கூட்டு குடும்பத்துல மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அது நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் உங்க குடும்பத்தோட ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம சந்தோஷமா பிள்ளைங்க சந்தோஷமான நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏய், என்னத்த யோசிச்சுட்டு இருக்க? நம்ம தான் வாழ்ந்து முடிச்சாச்சுல, இனி ஒன்னா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உன் பையன் அனீஷ்வாலுக்கு நல்லா இருக்கணும்னு இந்த பொண்ணு நீ தானே தேடி கொண்டு வந்து பிடிவாதமா கட்டி வைக்கிறேன். அப்படின்னா சரின்னு சொல்லு. என்ன ஆண்டி, என் கண்டிஷனுக்கு ஓகே சொல்ல போறீங்களா இல்லையா? சரிம்மா, உன்னோட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படி வாங்க வேலைக்கு. சரி ஐயா, இப்ப நித்திய ஒரே படிங்க. ஐஷு, உண்மையாவே நீங்க கிரேட். இந்த சுச்சுவேஷன்லயும் அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறீங்க. உங்களுக்கு வேணான்னு ஆப்ஷனா இருக்கலாம். ஆனா நீங்க எனக்கு அப்படி இல்லையே. நீங்க இலக்கியா வந்ததும் எனக்கு டாட்டா காமிச்சிட்டு போக ரெடியா இருக்கீங்க. பட் நான் அப்படி இல்லல்ல. உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என்